எல்லோரும் பிஸ்னஸ்னால் டீ ஷாப்பு, மொபைல் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் சத்தம் இல்லாமல் கேஷ் ஃப்ளோ தரும் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. அது ஹார்ட்வேர் ஷாப். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஷாப்புக்கும் பில்டிங்க்கும் ரிப்பேர் ஒர்க்குக்கும் ஹார்ட்வேர் இல்லாமல் ஓடாது. ஆனால் கொஸ்டின், ஹார்ட்வேர் ஷாப் லாபமா இல்லை ஸ்டாக் ப்ராப்ளமா? ஹார்ட்வேர் ஷாப் ஒன்றும் ஃப்ளாசி பிஸ்னஸ் இல்லை, ஆனால் ப்ராக்டிக்கல் பிஸ்னஸ். டிமாண்டு இருக்கிற வரைக்கும் மணி வரும். சரியாக நடத்தினா ஃபேமிலி வெல்த்தை பில்ட் பண்ணலாம். சரி, ஏன் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் எவர்கிரீன்? ஸோ மனுஷன் எப்பயுமே பில்ட் பண்ணுவான், ரிப்பேர் பண்ணுவான். அப்போது நம்மளுக்கு அதுக்கு தேவையானது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பைப் லீக் ரிப்பேரு, எலக்ட்ரிக்கல் ஃபிக்ஸிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஃபர்னிச்சர் ஒர்க்கு, பெயிண்டிங்கு டூல்ஸு, அப்புறம் லாக்ஸு. ஸோ இந்த மாதிரி டிமாண்டு எந்த சீசனில் இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக கண்டினியூஸ் ஆகும். கஸ்டமர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஹவுஸ் ஓனர்ஸு, எலக்ட்ரீஷியன்ஸு, ப்ளம்பர்ஸு, கார்பெண்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஸ்மால் பில்டர்ஸ், ஷாப்ஸு வச்சுருக்கிறவங்க. ஸோ ஒரு கான்ட்ராக்டர் ரெகுலராக வந்தால் மந்த்லி ஸ்ட்ராங் சேல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஐட்டம்ஸ்லாம் விற்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற கோர் ப்ராடக்ட்டு ஸ்க்ரூஸ், நட்டு, போல்ட்ஸு, பிவிசி பைப்ஸு, டேப்ஸு, வால்வ்ஸு, அப்புறம் லாக்ஸ், டூல்ஸ், ட்ரில் பிட்டு, அப்புறம் கம் அட்ஹசிவ்ஸு, பெயிண்ட் டூல்ஸு, எலக்ட்ரிக்கல் அக்சசரிஸ், இதை எல்லா ஐட்டமும் நீங்கள் இந்த ஷாப்பில் விற்கலாம். ரியல் ப்ராஃபிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பலருக்கும் தெரியாது. பட்டு பிக் ஐட்டம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு சைடு ஐட்டம்லேயும் ப்ராஃபிட் நிறையா இருக்கும். டேப்பு, ஸ்க்ரூஸு, சீலண்ட்டு, கிளாம்ப்பு, பிளேட்ஸு, ஸ்மால் ஃபிட்டிங்ஸு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வால்யூம் அதிகமாக நம்மளுக்கு ப்ராஃபிட் அங்கேருந்தும் கிடைக்கும். இதுக்கு லொக்கேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பெஸ்ட்டு பிளேஸ் பிஸியான மார்க்கெட் ஏரியா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, ரெசிடென்ஷியல் க்ரோத் இருக்கிற ஜோன்ஸு, ஒர்க் ஷாப்புக்கு பக்கத்தில், மெயின் ரோடு அக்சஸ்ஸு. ஸோ மெயினாக இந்த பிஸ்னஸில் ஒர்க் லொக்கேஷன், அந்த ராங் லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகும். இப்போது இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, கிரெடிட் ட்ராப் பிக்கஸ்ட் டேஞ்சர். நீங்கள் கடன் ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. மந்த் எண்டில் கண்டிப்பாக அவங்க செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ கான்ட்ராக்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, ஆனால் மந்த் எண்டில் அவங்க கண்டிப்பாக அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். ரெகுலர் கஸ்டமர்னால் க்ரெடிட் கொடுங்க. 3 மாதம் ஆகும், கேஷ் பிளாக் ஆகிடும். ஸோ இவங்க ஒரு 3 மாதம், அதாவது மந்த் எண்டில் ரிட்டர்ன் பண்ணணும். ஒருவேளை 3 மாதத்துக்கு அதை இழுத்தடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேஷ் பிளாக் ஆகும். இதில் இருக்கிற ஆழமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் புக் ஃபுல்னா ப்ராஃபிட் கிடையாது. கையில் கேஷ் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாக்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நீட் கிடையாது. உங்களுக்கு கல்லாக ரொம்பணும், அதுதான் முக்கியம். ஸ்டாக் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். ஸோ ஹார்ட்வேரில் 1000 ஐட்டம் இருக்கும். நீங்கள் 1000 ஐட்டம் சேல் பண்ணுவீங்க. ஆனால் அந்த 1000ல் நீங்கள் ஏதாவது சேல் ஆகாத ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது டெட் மணி தான். அது அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு இமீடியட் ப்ராஃபிட்டும் கிடையாது அதில். அது உங்கள்கிட்ட ஸ்டாக்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், பட் அதுக்கான மணி நம்மளுக்கு தூங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது, எந்த ஐட்டம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அந்த ஐட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் நிறையா அதிகமாக ஸ்டாக் பண்ணணும். ஸ்லோ ஐட்டம்ஸை நீங்கள் குறைச்சிக்கணும், லிமிட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த டிமாண்ட் என்ன இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ராக் பண்ணி அதை நீங்கள் ரீஸ்டாக் பண்ணணும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா யூ ஆர் த கிங் ஃபார் த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஏன் கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் வரணும்? ஏன்னா நீங்கள் ப்ரைஸ் மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட எல்லா ஐட்டமும் கிடைக்கணும், குயிக் சர்வீஸ் கொடுக்கணும், கரெக்ட் அட்வைஸ் தரணும், அவங்கக்கிட்ட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட கஸ்டமர் திரும்ப வருவாங்க. ஸோ கஸ்டமருக்கு ஸ்க்ரூ சைஸ் தெரியாது, நீங்கள் கைட் பண்ணினா
கண்டிப்பாக அவங்க அவனுக்கு லாயலாக இருப்பாங்க. அதே போல் நம்மளுக்கு வந்து ஷாப் ஓனருக்கு வந்து நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ த்ரெட் சைஸ் தெரியணும், பைப் சைஸ் தெரியணும், டேப் ஃபிட்டிங்ஸ் தெரியணும், டூல் யூசேஜ் தெரியணும். உங்களுக்கு நாலேஜ் தான் ரொம்ப சேல்ஸ் கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதை மறந்துடாதீங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஹிடன் கோல்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் நெட்வொர்க். அதாவது 10 எலக்ட்ரீஷியன், 10 ப்ளம்பர், 5 கார்பெண்டர் ரெகுலராக உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா டெய்லி மூமெண்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு பில் பண்ணி கொடுங்க, ரைட் ஸ்டாக் அவங்களுக்கு டெலிவர் பண்ணுங்கள், ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேட்ஸ்மேன் நெட்வொர்க் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு டெய்லி மூமெண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் நம்ம காமனாக மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஷோரூம் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக வச்சுருப்போம், ஷாப்ஸ் பெருசாக வச்சுருப்போம், ஆனால் ஸ்டாக் ப்ராப்பராக இருக்காது. ஸோ ரொம்ப அதிகமாக கடன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் இன்வென்ட்ரியை வந்து நம்ம செக் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப கோபமான பிஹேவியரோடு இருக்கிறது, அப்புறம் ரொம்ப ஸ்டாக் அதாவது ரன் ஆகாத ப்ராடக்ட்டை நம்ம அதிகமாக ஸ்டாக் பண்ணி வைக்கிறது. ஸோ எந்த ஒரு இதுக்குமே நம்ம ரெக்கார்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி வைக்காமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ். ஸோ நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கான பிளான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம வந்து ரீட்டைல் ஹார்ட்வேர் வந்து பண்ணணும். வெறும் ஹோல்சேல் மட்டும் பண்ணக்கூடாது, ரீட்டைல் ஹார்ட்வேரும் நம்ம சேல்ஸ் பண்ணணும். ப்ளம்பிங்கு ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி கம்பைன் பண்ணி இது ரெண்டு பொருளும் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். கான்ட்ராக்டருக்கு வந்து ப்ராப்பரான சப்ளை நம்ம கொடுக்கணும். ஸோ ஆன்லைன் ஆர்டர்ஸு, வாட்ஸ்அப் டெலிவரி, ஸோ இதையும் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் பிரான்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த லெவலுக்கு நம்ம ஒர்க் பண்ணோமா கண்டிப்பாக இதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகலாம். இதில் இருக்கிற வந்து ஆழமான ஒரு ட்ரிக்கை வந்து உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஹார்ட்வேர் ஷாப் வந்து கிளாமராக இருக்கணும்னு கிடையாது. ஆனால் எல்லா பில்டிங் ப்ராஜெக்ட்ஸும் கண்டிப்பாக இந்த ஹார்ட்வேரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் மணி வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ இதில் நான் எமோஷ்னலாக ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் சொன்னேன்னா, மெனி ஸ்ட்ராங் ஃபேமிலிஸ் வந்து அவங்களோட வந்து வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்டினரி ஷாப்ஸில் இருந்து தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹார்டினரி பிஸ்னஸை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா நிறைய பெரிய ஃபேமிலிஸ் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் போகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணி தான் அவங்களோட வெல்த்தை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஹார்ட்வேர் ஷாப் வந்து பெரிய பிஸ்னஸ் ஸ்டைல் கிடையாது, ஆனால் பேசிக் பிஸ்னஸ் இது. ஸோ இது வந்து ஆனால் இது வந்து நீட் பேஸ்டு பிஸ்னஸ். ஸோ உங்களுக்கு நீடு இருக்கிற கஸ்டமருக்கு நீடு இருக்கிற வரைக்கும் இந்த பிஸ்னஸ் நீடு சிஸ்டம் இருந்தால் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஸோ ஃபேன்சி பிஸ்னஸ் அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு கவர்ச்சியை கொடுக்கும். பட்டு எந்த பிஸ்னஸ் நீடோ அதுதான் உங்களுக்கு மணியை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி சொசைட்டி உங்களோட லைஃபுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் இந்த சேனல் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.